வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா ஜிலிக்காம சொல்லு. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸை போட்டது தான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் வந்து நம்ம ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் அது என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னா, யூடியூப்பில் பீட்டா ஃபிஷ்ஷை டெய்ல் கட் பண்ணி வீடியோலாம் போடுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணால் அப்படிலாம் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டு ஒரு நாள் ஆச்சு, 1K வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அடுத்த நாள் ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. அதில் உன்னோட வீடியோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நீ போடலை அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் மாதிரி ஒன்று வந்தது. நான் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. கரெக்டாக ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு இன்னொரு மெயில் ஒன்று வருது. யூடியூப் ரிமூவ் யுவர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மெயிலில் போட்டாங்க. என்னடான்னு போய் பார்த்தா கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிட்ட அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலாம் விட்டுட்டு என் வீடியோவை தூக்கி விட்டாங்களேன்ற ஒரு வயிற்றுச்சல் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அந்த மெயிலெலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு வார்னிங், ஃபஸ்ட்டு வார்னிங்னு சொல்லி வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் அப்பீல் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அப்பீல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க, வீடியோ ரிமூவ் ஆகிடுச்சு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக 2 days முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சேனலில் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு அந்த வீடியோ ரிமூவ் பண்ண அன்னைக்கே எனக்கு இது மனசே கேட்காம நான் என்ன பண்ணேன், இது மறுபடியும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு சீரியஸ்னஸ் தெரியல. மறுபடியும் அப்லோட் பண்ணேன், கொஞ்சம் வியூஸ் போச்சு. உடனே என்ன ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இது கண்டிப்பாக சேனல் அஃபெக்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது எனக்கு இப்போ தான் தெரியும். நான் மறுபடியும் அந்த வீடியோவை இதில் போட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக ஃபுல் வீடியோவை போடலாம். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பட் ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. மறுபடியும் சேனலுக்கு ஏதாவது ஆகி அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். பட் நான் மறுபடியும் இதில் ஒரு ஓரலாக சொல்கிறேன். இந்த வீடியோ நிறைய சின்ன பசங்க போடுறானுங்க. இந்த டெய்ல் கட் பண்ணி ஃபைட்டுக்கு விடுறது, அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் பார்த்துட்டு பண்ணாதீங்க. ஒரு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 7K 8K 10Kன்னு வியூஸ் போய்கிட்டு இருக்கு. லைக்ஸ் மட்டும் 3K 4Kன்னு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய மீனை கொண்டிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. பி மெச்சூர். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். நம்ம சேனலுக்கு நடந்த பஞ்சாயத்து சொல்கிறக்காக தான் வந்தேன். நம்ம சேனலில் கிவ்வே ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிவ்வே கொடுத்தே ஆகணும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுற ஆட்களாக இருந்தால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி எஜுகேட்டடாக வீடியோ போடுங்க. இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து தான். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்லோட் பண்ண லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டா ப்ரீடிங் தான் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த பீட்டா ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே ப்ரைஸ் எடுத்து சேல் பண்ணிட்டேன். எதையுமே என்னால் வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. ஸோ அந்த பீட்டா ப்ரீடிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஐகார்ட்லேயும் நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் எல்லா கண்டென்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பீட்டா ஃப்ரை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். வாங்க போமா.